வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா அரசு மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்றது. கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தியின் சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சர்வமத பிரார்த்தனை நடைபெற்றது. பின்னர் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் வழுதாவூர் சாலையிலிருந்து கனகன் ஏரி வரை செல்லும் கதிர்காமம் வடிகாலை தூர்வாரி சுத்தம் செய்யும் பணிக்கு ரூபாய் 6,27,000 மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தம் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் வளர்ச்சி ஆணையர் மற்றும் பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் ஒப்பந்ததாரர் ஸ்ரீ சங்கரா மேன்பவர் நிறுவனத்தினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு சார்பில் மேற்கொள்ளப்படும் இப்பணி 3 மாத காலத்திற்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. விழாவில் கதிர்காமம் தொகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு தரமான மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் வகையில் அனைத்து நவீன மருத்துவ வசதிகளுடன் கூடிய இஎஸ்ஐ மாடல் ஹாஸ்பிட்டல் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் இஎஸ்ஐ மருத்துவமனையில் போதிய சிறப்பு மருத்துவர்கள், ரேடியோலஜிஸ்ட், நவீன அறுவை சிகிச்சை கூடம், வெண்டிலேட்டர், டயாலிசிஸ், ஸ்கேன் மற்றும் ஆய்வக வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய மருத்துவ வசதிகள் போதுமான அளவில் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஆம்புலன்ஸ், பாதுகாப்பு பணியாளர்கள், சிசிடிவி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளிலும் குறைபாடுகள் இருப்பதாக கூறியுள்ளார். புதுச்சேரியில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ள நிலையில் அவர்கள் செலுத்தும் இஎஸ்ஐ தொகைக்கு உரிய மருத்துவ சேவைகள் கிடைக்க வேண்டியது அவசியம் என்றும், தற்போதைய குறைபாடுகளால் பலர் தனியார் மருத்துவமனைகளில் அதிக செலவு செய்து சிகிச்சை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இஎஸ்ஐ கார்ப்பரேஷன் சார்பில் புதுச்சேரியில் அனைத்து வசதிகளுடன் கூடிய இஎஸ்ஐ மாடல் ஹாஸ்பிட்டல் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், அதற்கான முழு செலவையும் இஎஸ்ஐ கார்ப்பரேஷன் ஏற்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக மாநில அரசும் துணைநிலை ஆளுநரும் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், நிலம் வழங்குவதற்கான கோப்பு இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே தற்போதைய இஎஸ்ஐ மருத்துவமனையை அனைத்து நவீன மருத்துவ வசதிகளுடன் கூடிய இஎஸ்ஐ மாடல் ஹாஸ்பிட்டலாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தியுள்ளார். இஎஸ்ஐ மாடல் ஹாஸ்பிட்டல் அமைக்கப்பட்டால் புதுச்சேரி தொழிலாளர்கள் நீண்ட காலமாக சந்தித்து வரும் மருத்துவ சிரமங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைப்பதுடன் உயர் மருத்துவ சிகிச்சைகள் புதுச்சேரியிலேயே கிடைக்கும் என்றும், அரசு மருத்துவமனைகளில் அதிகரித்து வரும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் குறைக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், சுகாதாரத்துறை செயலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் முன்னாள் உள்துறை அமைச்சரும் சபாநாயகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கண்ணனின் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் நடைபெற்றது. அவரது மகனும் ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான விக்னேஷ் கண்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, இடைக்கால சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் ராஜவேலு, வி.பி. சிவக்கொழுந்து, எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், செந்தில் என்கின்ற ரமேஷ், கார்த்திகேயன், என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், ஐயப்பன், அழகு, ரவிக்குமார், மோகன்தாஸ் மற்றும் முன்னாள் அமைச்சர் சிவக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோகர், அனிபால் கெனடி, நந்தா சரவணன் உள்ளிட்ட திமுக மாநில நிர்வாகிகள், கண்ணனின் ஆதரவாளர்கள்
மற்றும் பொதுமக்கள் விழாவில் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்றவர்கள் மக்கள் தலைவர் கண்ணனின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட மேல் சாத்தமங்கலம் கிராமத்தில் உள்ள தேனி நகர், பாலமுருகன் நகர் மற்றும் பெருமாள் கோவில் வீதி பகுதிகளில் நீண்ட காலமாக நிலவி வந்த மின்னழுத்த குறைபாட்டிற்கு தீர்வு காணும் வகையில் புதிய 200 கிலோவாட் மின்மாற்றி அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. மங்கலம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குறைந்த மின்னழுத்தம் காரணமாக மின் நுகர்வோர் தங்களது மின் சாதனங்களை சீராக பயன்படுத்த முடியாமல் சிரமப்பட்டு வந்தனர். இதுகுறித்து அறிந்த மங்கலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி அப்பகுதி மக்களின் மின் தேவையை பூர்த்தி செய்ய புதிய மின்மாற்றி அமைக்க மின்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன்படி ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டில் திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டு அரசின் நிர்வாக அனுமதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. உரிய அரசு அனுமதி பெறப்பட்டதை தொடர்ந்து புதிய 200 கிலோவாட் மின்மாற்றி அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவு செய்யப்பட்டன. முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிவுறுத்தலின்படி வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு புதிய 200 கிலோவாட் மின்மாற்றியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன்கள் பாலமுருகன், ரேவதி பர்குணன், செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா, இளநிலை பொறியாளர் புவனேஸ்வரன், மின்துறை அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதிய மின்மாற்றி பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதன் மூலம் தேனி நகர், பாலமுருகன் நகர், பெருமாள் கோவில் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் நீண்ட காலமாக நிலவி வந்த மின்னழுத்த குறைபாடு பெருமளவில் நீங்கியுள்ளது. இதன் மூலம் 200க்கும் மேற்பட்ட மின் நுகர்வோர் சீரான மற்றும் தரமான மின்சார விநியோகத்தை பெறுவதற்கு வழிவகை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் உள்ள கலை மற்றும் கைவினை கிராமத்தில் புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் மற்றும் ஈச் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்திய மகிழ்வு கலை விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு விருது பெற்றவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இவ்விழாவில் முதலியார்பேட்டையில் செயல்பட்டு வரும் வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றனர். அறிவியல் ஆசிரியை சோலை ராணி, சமூக அறிவியல் ஆசிரியை நிரஞ்சனா தேவி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியர் மன்னேஸ்வரி ஆறுமுகம், புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் மெய்யப்பன் ஆகியோருக்கு வித்யாஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மேலும் பெருமாள் ராஜா, தேவிஸ்ரீ, நளினி ஆகியோருக்கு சேவாஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. 12ஆம் வகுப்பு மாணவி தேவஸ்ரீ உமா, 10ஆம் வகுப்பு மாணவிகள் நிவாஷினி, மாலிகா, ஜனனி மற்றும் மாணவர்கள் பிரசன்னா வெங்கடேஷ், மோனிஷ், ஹரிஷ் ஆகியோருக்கு பால கலை ரத்னா விருது வழங்கி பாராட்டினர். விருது பெற்ற அனைவரையும் வைஸ்மேன் பள்ளி இயக்குநரும் பள்ளி முதல்வருமான பாசா மதிவாணன் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் ஆசிரியைகள் அருணேஸ்வரி, மோகனா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு விருது பெற்றவர்களை வாழ்த்தினர். விழுப்புரம் கண்டமங்கலம் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அருகே காவல் நிலையம் எதிரில் உள்ள முக்கிய பேருந்து நிறுத்தத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் முறையாக நின்று பயணிகளை ஏற்றி செல்லாததை கண்டித்து பொதுமக்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டமங்கலம் ரயில்வே மேம்பாலம் அருகே காவல் நிலையம் எதிரில் பேருந்து நிறுத்தம் உள்ளது. ஆனால் அந்த நிறுத்தத்தில் பெரும்பாலான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் நிற்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பேருந்துகளை நிறுத்துமாறு பயணிகள் தொடர்ந்து நடத்துனர்களிடம் கோரிக்கை விடுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், இதனால் சில நேரங்களில் பயணிகளுக்கும் பேருந்து நடத்துனர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர். இதன் காரணமாக கண்டமங்கலம் மற்றும் சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த பள்ளி, கல்லூரி மாணவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகளுடன் வரும் பெண்கள், வியாபாரிகள், தொழிலாளர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். பேருந்தில் பயணிக்க பொதுமக்கள் சுமார் 1 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில்வே மேம்பாலத்தை கடந்து கண்டமங்கலம் கிழக்கு பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தத்திற்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. மேலும் ரயில்வே தண்டவாள பகுதியில் இரும்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளதால் குறுக்கு வழியாக செல்ல முடியாமல் பொதுமக்கள் நீண்ட தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் மேம்பாலம் வழியாக நடந்து செல்வது பாதுகாப்பற்றதாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர்.
இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், முதலமைச்சரின் தனிப்பிரிவு, போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் போக்குவரத்து கழக அதிகாரிகளை நேரில் சந்தித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் கண்டமங்கலம் காவல் நிலையம் எதிரே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகளும் கட்டாயம் நின்று செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொதுமக்களின் நீண்டகால பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டு சம்பந்தப்பட்ட பேருந்துகள் அனைத்தும் பேருந்து நிறுத்தத்தில் நின்று செல்ல அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையெனில் அடுத்த கட்டமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு அரசு பஸ் நிறுத்தும் வரையில் ஓய மாட்டோம், முழங்க மாட்டோம், வழங்க மாட்டோம். வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி பெறும். எங்கள் கோரிக்கை வெற்றி பெறும், எங்கள் கோரிக்கை வெற்றி பெறும். பஸ் நின்று போலீஸ் செல்லும் வரை, பஸ் நின்று செல்லும் வரை விடமாட்டோம், விடமாட்டோம், விடமாட்டோம். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் விவேகானந்தா பள்ளியில் உலக கொசுக்கள் தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதில் பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம் மருத்துவ அதிகாரி சரண்யா வழிகாட்டுதலின் பேரில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சுகாதார ஆய்வாளர் முனிவரசாமி தலைமை தாங்கினார். உதவியாளர்கள் கோபி, வேல்முருகசாமி, ஜெயஸ்ரீ, ராஜவேல், ஜவஹர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கொசுக்கள் குறித்தும் கொசுக்கள் மூலம் பரவும் நோய்கள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தனர். நிகழ்ச்சியில் கொசுக்களின் வகைகள், அவற்றின் இனப்பெருக்கம், கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா உள்ளிட்ட நோய்கள் மற்றும் அவற்றை தடுக்கும் வழிமுறைகள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் வீடுகள் மற்றும் பள்ளி வளாகங்களை சுற்றியுள்ள தேவையற்ற தண்ணீர் தேக்கங்களை அகற்றுதல், கொசுக்கள் பெருகும் இடங்களை கண்டறிந்து அழித்தல், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருத்தல் உள்ளிட்ட தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கப்பட்டது. தண்ணீர் தேங்காது, கொசு பெருகாது, கொசு பெருகாது, நோய் பரவாது என்ற விழிப்புணர்வு கருத்துடன் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. நிகழ்ச்சியில் விவேகானந்தா பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கொசு ஒழிப்பு மற்றும் கொசுக்கள் மூலம் பரவும் நோய்கள் தடுப்பதில் தங்களது பங்களிப்பை வழங்கினர். புதுச்சேரி பாகூர் கொம்யூன் கிருமாம்பாக்கம் அரசு தொடக்கப் பள்ளியில் ஓய்வு பெற்ற வரலாற்று விரிவுரையாளர் சபாபதி ஏற்பாட்டில் அறிந்ததும் அறியாததும் என்ற தலைப்பில் பொது அறிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியை செல்வம்மாள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிரியை கலைசெல்வி அனைவரையும் வரவேற்றார். ஆசிரியைகள் வசந்தி, திவ்யா, ஆயிஷா பர்வன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஓய்வு பெற்ற வரலாற்று விரிவுரையாளர் சபாபதி கலந்து கொண்டு மாணவர்களின் பொது அறிவு திறனை வளர்க்கும் வகையில் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், வரலாறு உள்ளிட்ட பாடங்கள் ஒருங்கிணைத்து வினாடி வினா போட்டியை நடத்தினார். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று வினாக்களுக்கு பதிலளித்தனர். பாரதி, பாரதிதாசன், நேரு என 3 குழுக்களாக மாணவர்கள் பிரிக்கப்பட்டு போட்டியில் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சியில் ஆசிரியைகள் கிருஷ்ணபிரியா, கலைசெல்வி, சண்முகப்பிரியா, சத்யா, சொர்ணலட்சுமி, தனலட்சுமி, கனகா, சத்யவாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிறைவாக ஆசிரியை தனலட்சுமி நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி அரசின் அனைத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நோயாளிகளுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து உடனடியாக கள ஆய்வு நடத்தி குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் என 13 இயக்கங்கள் மற்றும் அமைப்புகள் சார்பில் சுகாதாரத்துறைக்கு மனு அளிக்கப்பட்டுள்ளது. மனுவில் சில அரசு மருத்துவமனைகளில் போதிய படுக்கை வசதிகள் இல்லாததால்
நோயாளிகள் தரையில் படுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை வளாகங்களில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் தேங்குவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் போதிய படுக்கைகள், பாதுகாப்பான குடிநீர், சுத்தமான கழிப்பறைகள், முறையான வடிகால், தூய்மை மற்றும் பாதுகாப்பு வசதிகளை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தேவையான மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் மற்றும் அவசர சிகிச்சை வசதிகள் போதுமான அளவில் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்து பற்றாக்குறை மற்றும் பழுதடைந்த வசதிகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் குறைகளை பதிவு செய்ய குறைதீர்வு முறை ஏற்படுத்துவதுடன் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நேரடி கள ஆய்வு மேற்கொண்டு கண்டறியப்படும் குறைபாடுகளை காலக்கெடுவுக்குள் சரி செய்ய வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. கள ஆய்வு முடிவுகள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மனுதாரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் எனவும் 13 அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 83வது பிறந்தநாள் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினரால் பல்வேறு கட்சிகள் மூலம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி புதுச்சேரி மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு இடங்களில் இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் கடை வீதியில் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னிலையில் வியாபாரிகள் சங்க தலைவர் ஹரிதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் கரிக்கலாம்பாக்கம் காங்கிரஸ் கட்சி பிரமுகர் நடராஜ், வட்டார காங்கிரஸ் தலைவர் மண்ணாங்கட்டி மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை வியாபாரிகள் சங்க தலைவர் ஹரிதாஸ் செய்திருந்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்த பாஜக பிரமுகர் டாக்டர் கண்ணதாசன் கடந்த 16 ஆண்டுகளுக்கும் மேலாக மாற்றுத்திறனாளி குழந்தைகள், அவர்களை பராமரித்து வரும் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினருக்கு தனது சொந்த வருமானத்திலிருந்து தொடர்ந்து உதவிகளை செய்து வருகிறார். பிறர் உதவி தேவைப்படும் அத்தியாவசிய நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக உதவி செய்து வரும் அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருகிறார். இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் இவரது உதவியால் பயனடைந்துள்ளனர். இவரது நீண்டகால சமூக சேவையை பாராட்டும் வகையில் சர்வதேச உலக சாதனை புத்தகம் நிறுவனத்தின் சார்பில் சமூக சேவகர் விருது வழங்கப்பட்டது. மதுரையில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ரவிச்சந்திரன் நேரு, சிஇஓஜி கல்வி நிறுவன தலைவர் ராஜா கிளைமான், கல்வி செயலர் பிரியா நடராஜன் ஆகியோர் தலைமை தாங்கி டாக்டர் கண்ணதாசனுக்கு விருதை வழங்கினர். விருதை பெற்றுக்கொண்ட பின்னர் டாக்டர் கண்ணதாசன் கூறுகையில், பிறரின் உதவி கிடைத்தால் மட்டுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் என்ற நிலையில் உள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களையும் மகிழ்ச்சியுடன் வாழ வைக்க வேண்டும் என்பதே எனது எண்ணம். இந்த சேவையை எனது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செய்வேன் என்றார். மேலும் தன்னை போன்ற மனிதநேய சேவையில் ஈடுபட்டு வரும் நபர்களை கண்டறிந்து புதுச்சேரி அரசு சார்பில் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தின விழாக்களில் விருதுகள் வழங்கி ஊக்குவிக்க வேண்டும். இதன் மூலம் சமுதாயத்தில் பிறருக்கு உதவும் எண்ணம் மேலும் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். மக்கள் சேவை என்பது இறைவனுக்கான சேவை என்பதை மனதில் கொண்டு வாழ்பவரே மாமனிதர். வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவரை போல யார் என்ற ஊரே சொல்ல வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தொடர்ந்து வாழ விரும்புகிறேன் என்றும் கண்ணதாசன் தெரிவித்தார். புதுச்சேரி கூட்டுறவு நிறுவனம் மூலம் பாண்லே பால் பாக்கெட்டுகள் 500க்கும் மேற்பட்ட பால் பூத்துக்கள் வழியாக மாநிலம் முழுவதும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குமரகுரு பள்ளம் அடுக்குமாடி குடியிருப்பு அருகே உள்ள குப்பை தொட்டியில் 100க்கும் மேற்பட்ட பால் பாக்கெட்டுகள் வீசப்பட்டு கிடந்தன. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த குடியிருப்பு பகுதி மக்கள் இதுகுறித்து நகராட்சி மற்றும் பாண்லே நிறுவனத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த நகராட்சி ஊழியர்கள் குப்பை தொட்டியில் வீசப்பட்டிருந்த பால் பாக்கெட்டுகளை அப்புறப்படுத்தினர். மேலும் கடைகளில் விற்பனையாகாமல் மீதமான பால் பாக்கெட்டுகளை குப்பை தொட்டியில் வீசப்பட்டதா அல்லது தனிநபர்களால் வாங்கப்பட்ட பால் பாக்கெட்டுகள் குப்பை தொட்டியில் கொட்டப்பட்டதா என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதியில் 100கணக்கான மக்கள் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு அருகே 100க்கும் மேற்பட்ட பால் பாக்கெட்டுகள் குப்பை தொட்டியில் வீசப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் அறைகூவலை ஏற்று புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் மற்றும் தேசிய ஓய்வூதியர் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய மாநில அரசு ஊழியர்கள், தன்னாட்சி மற்றும் பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஓய்வூதியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வேலிட் ஆக்ஷன் ஆக்டை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சுதேசி பஞ்சாலை அருகே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தேசிய ஓய்வூதியர் ஒருங்கிணைப்பு குழு பொதுச் செயலாளரும் சம்மேளனத்தின் செயல் தலைவருமான ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். இதில் சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் முனுசாமி, அமைப்பு செயலாளர் கலியபெருமாள், ஓய்வூதியர் சங்க நிர்வாகிகள் சண்முகசுந்தரம், மணி, தேசிய ஓய்வூதியர் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நடராஜன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் சம்மேளன அமைப்பு செயலாளர்கள் சிவஞானம், இளங்கோவன், ஜவஹர், தேசிய ஓய்வூதியர் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் கலியமூர்த்தி, ராமகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன், கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். நிறைவாக ஜிப்மர் ஓய்வூதியர் சங்க நிர்வாகி விஸ்வநாதன் நன்றி கூறினார். ஓய்வு பெறும் தேதியை வைத்து ஓய்வூதியர்களை பிரிக்காதே. அனுமதியோ மத்திய அரசு காட்டாதே பாரபட்சம் காட்டாதே. அனுமதியோ ஏற்படுத்து ஓய்வூதியர்கள் மத்தியிலே சமத்துவத்தை. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கம்பநகர் பகுதியில் முன்னாள் பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. முன்னாள் துணை சபாநாயகர் எம்.என்.ஆர். பாலன் ஆலோசனையின்படி நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு உழவர்கரை தொகுதி மேற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் கோபி மற்றும் கிழக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் நெப்போலியன் ராஜா ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் கார்த்திகேயன், தமிழ்மாறன், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பாலகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன், சங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் ராஜீவ்காந்தியின் நினைவை போற்றும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ரூபாய் 32 ரூபாய் 60 உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் மாடுகளுடன் பேரணி நடத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2022ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட லிட்டருக்கு ரூபாய் 37 என்ற பால் கொள்முதல் விலையை வழங்க வேண்டும். தற்போது நடைமுறையில் உள்ள ரூபாய் 32 விலையை ரூபாய் 60 உயர்த்த வேண்டும். பால் உற்பத்தியை பெருக்க 5% ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். 50% மானியத்தில் கால்நடை தீவனம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாடுகளுடன் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என சங்கத்தினர் அறிவித்திருந்தனர். அதன்படி அண்ணா சிலை அருகே பால் உற்பத்தியாளர்கள் ஒன்று திரண்டனர். மாடுகளுடன் பால் கேன்களை தலையில் சுமந்தபடி அண்ணா சாலை, நேரு வீதி வழியாக பேரணியாக சென்றனர். பேரணி மாதா கோவில் அருகே நிறைவடைந்தது. அங்கு தலையில் சுமந்து வந்த பாலை சாலையில் ஊற்றி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
மன்னாத சுவாமி உடனுரை பச்சைவாழி அம்மன் கோவில் திருவிழாவின் 7ஆம் நாள் உபயம் மணவெளி பருதராஜகுளம் கிராம பஞ்சாயத்து சார்பில் நடைபெற்றது. இதையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. இதில் மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு, முன்னாள் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் மணவெளி பருதராஜகுல கிராம பஞ்சாயத்து தலைவர் டாக்டர் இளவழகன், செயலாளர் சதீஷ், பொருளாளர் தினேஷ், கௌரவ தலைவர் கோவிந்தசாமி, சங்கர் என்ற கிருஷ்ணமூர்த்தி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் செந்தில்நாதன், நடராஜன், சிவலிங்கம், ஐயப்பன், சிவபிரகாசம், வேல்முருகன், சத்யவானன், இளம்பாரதி, முகுந்தன், சந்திரசேகர், செல்வம், அருணாச்சலம், ராஜேந்திரன், மணிகண்டன், மலர்வண்ணன், கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பஞ்சாயத்து நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி குனிச்சம்பட்டு பெரமனார் கோவில் தெருவை சேர்ந்தவர் வாசுதேவன். விவசாயியான இவர் தனது இருசக்கர வாகனத்தில் சொந்த வேலைக்காக திருக்கனூர் சென்றுவிட்டு மீண்டும் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். குனிச்சம்பட்டு பெட்ரோல் பங்க் அருகே வந்தபோது பின்னால் அதே திசையில் வேகமாக வந்த தோஸ்த் லோடு கேரியர் வாகனம் வாசுதேவன் ஓட்டி சென்ற இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த வாசுதேவனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்தார். இதையடுத்து கட்டுப்பாட்டை இழந்த லோடு கேரியர் வாகனம் எதிர் திசையில் வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் கூனிச்சம்பட்டை சேர்ந்த கீர்த்தனா, விஜயா மற்றும் கீர்த்தனாவின் 3.5 வயது மகள் ரச்சனா ஆகியோர் காயமடைந்தனர். அங்கிருந்த பொதுமக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் வாசுதேவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து மேற்கு போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் விபத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் லோடு கேரியர் வாகனத்தை ஓட்டி வந்த விழுப்புரம் குச்சிப்பாளையத்தை சேர்ந்த மணிகண்டனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டது. அன்று முதல் சிலை நிறுவப்பட்ட 20ஆம் தேதி அன்று மாதந்தோறும் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட தினத்தை ஒட்டி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் உள்ளிட்ட தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு திருக்குறள் புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. புதுச்சேரி சேதராப்பட்டு கிராமத்தில் 80வது சுதந்திர தின விழா ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயனார் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் பெரியோர்களுக்கு தேவையான சோப்பு, பிரஷ், பேஸ்ட், பிஸ்கெட் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் மண்ணாங்கட்டி கணேசன், கணேஷ், ஜிப்மர், காந்திராஜ், விக்ரமன், வெற்றிவேல், நிலா, சுலோச்சனா, ஆர்த்தி, ரூபாவதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் 44ஆம் ஆண்டு விழா காரைக்கால் அம்மையப்பர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் ஆதிபராசக்தி ஆன்மீக வழிபாட்டு மன்ற நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் சக்தி மாலை அணிந்து கலந்து கொண்டு வழிபாடுகளில் பங்கேற்றனர். விழா நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை மன்ற நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
திண்டிவனம் இலுப்பத்தோப்பில் அருள்மிகு ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் என்கிற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலில் 50ஆம் ஆண்டு ஆடி திருவிழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி மூலவர் அம்மன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து உற்சவர் அம்மன் ஸ்ரீ மாரியம்மன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனை ஒட்டி மகா தீபாராதனை, சோடசோபச்சாரங்கள், கும்பதீபம், பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி உள்ளிட்ட சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.